இலங்கையிலேயே மிகப்பெரிய மலையான பீதுருதாலகால மலை வந்துட்டு காட்மோர் வாட்டர்ஃபால் வந்துட்டு பயங்கர நல்லா இருக்கும். கீழே வந்து நுவரெலியா டவுன் கிளாஸோ எஸ்டேட்டுண்ட க்ரீன் டீ ப்ராசஸிங் சென்டர் அதில். ஓகே அண்ணா பாய் பாய்ண்ணா. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. ஓ ஓ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணக்கார்ட்ட கடை தானா. இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதையை தான் அதிகளவாக வேலைக்கு போகிறதுக்கு வாரத்துக்கு எல்லாம் பயன்படுத்துவீங்க. தலவாக்கலை டவுன் பச்சை பசையிலேருந்து இன்னைக்கு மலை தொடர், அதுக்கு இடையிலால் இந்த நிகழ்ச்சி. கேகே மோட்டர்ஸ்க்கு வந்து இருக்கிறோம். போகிறதுக்கு என்றைக்குமே இதுதான் காலையிலேருந்து பாடசாலை மாணவர்கள் எல்லாமே பயன்படுத்தி. இருந்து அங்கே பஸ்ஸில் போகிறதுக்கு ஒரு 40 ரூபான்னு வைங்களேன். இந்த 40 ரூபாயை கவர் பண்ணிக்க அவங்க வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க. இது NS 200 11,39,950 லீசிங் டிஸ்கவுண்ட், இதுக்கும் 60,000 இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் இந்த குகைன்ற முடிவிடம் கொட்டகலை ஃபார்மோட என்ட்ரன்ஸ் வந்து அந்த பக்கம் ஸ்டார்ட், இந்த பக்கம் எண்டு வந்து எடின்பர்க் ஏ டிவிஷன். எடின்பர்க்ன்றது ஸ்கொட்லாண்ட் இருக்குது தானே, ஸ்கொட்லாண்டில் தலைநகரம் பண்ணி நினைக்கிறேன். அந்த மலை அடிவாரத்தோடைய உள்ளுக்கால குடைஞ்சு அதுக்குள்ளால ரயில்வே ட்ராக் போகுது. இதுதான் இலங்கையிலேயே மிக நீளமான டனல். டிராஃபிக் போலீஸ் எல்லாம் விடிய காலமே இதில் குதிரையில் தான் போயிடும். அப்பா எப்படி வியூ. அந்த லேக்கை பாருங்க ஃபுல்லாகவே பனி புகாரால் மறைச்சிட்டு இலகுவாக கிடைச்ச ஒரு கீரை தான் இந்த சேமிங்கீரை. அதாவது மலிவாகவும் கிடைச்சேன்னு சொன்னீங்கன்னா மலிவாகவும் கிடைச்சது. ஃபேமிலி ரூம்ஸ். ஸோ மொத்தமாக எத்தனை பேர் வந்தால் இங்கே தங்கி கொள்ளலாம்? 20 பேர் இருக்கலாம். இங்கே பைக் ஷோரூம் ஒன்று வச்சுருக்கிறார். ஸோ ஃபுல்லாக வந்து பஜாஜ் பைக் தான் எடுக்கிறீங்க. ட்ரெயின்லேயே பாருங்கள் கணக்கு வெளிநாட்டவர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சார் இது வரைக்கும் நுவரெலியா வந்ததே இல்லையா? சைட்லேயே அப்படியே ஸ்வீட் இருக்கலாம். இங்கிலாந்து 1987 எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னோட புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கி எங்களுடைய பயணத்தில் 95வது நாளில் உங்களோட வந்து காய்ச்சி கொண்டிருக்கிறேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சிவன் அடிப்பாத மலை இருக்குதானே, சிவன் ஒளிப்பாத மலைன்னு சொல்லிவினோம், அடம்ஸ் பீக்னு ஆங்கிலத்தில் சொல்லிவினோம். அந்த இடத்துக்கு போனாங்க. நல்ல தண்ணியில் இருந்துட்டு சிவன் ஒளிப்பாத மலைக்கு ஏறலாம். ஸோ அந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இன்றைக்கி மஸ்கெலியாவில் இருக்கிறோம். மஸ்கெலியாவில் இருந்துட்டு இன்றைக்கி அடுத்த இடத்துக்கு போகிறோம். ஸோ எங்கே போகிறோம், என்ன செய்கிறோம், என்ன மாதிரி எல்லாம் நாங்கள் போகிற இடத்துல ரூம்ஸ் விலை இருக்குது, மற்றது சாப்பாடு விலை இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸாக எங்களோட வீடியோவில் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் நேற்று இந்த மவுசாக்கலை டேம் இருக்குது தானே, மவுசாக்கலை டேமில் வந்துட்டு இந்த கோயில் தெரியும்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு வந்துட்டு தண்ணி வத்த இல்லாதால் எங்களுக்கு தெரியலை. ஸோ அந்த தெரிகிற புகைப்படம் வந்து இதில் சைட்டில் போடுறேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அந்த மவுசாக்கலை டேமுமே வந்து ஃபேமஸ். மற்றது 7 வெர்ஜின் ஹில்ஸ், 7 கன்னியர் மலை என்று நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல தான் அந்த ஃப்ளைட் வந்து ஆக்சிடென்ட் ஆனது. ஸோ அது வந்துட்டு ஒரு ஏர்லைன்ஸ்ன்ற பேர் இந்த இதில் போடுறேன். 1974 இருக்கணும். ஸோ அந்த ஃப்ளைட்டு வந்துட்டு ஒரு எஸ்டேட்டோட வந்து மோதி விபத்துக்குள்ளானது. ஸோ அதில் பயணித்த கிணவர் வந்துட்டு இறந்தவர். ஸோ அந்த டீட்டெயில் எல்லாமே பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நாங்கள் இதில் இருந்துட்டு வெளிக்கிட போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு மழை பெய்யுது. நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துல நின்றுனாங்க. ஸோ இதில் இருந்துட்டு டவுனுக்கு போயிட்டு கமல் அண்ணாக்களை சந்திச்சுட்டு நாங்கள் அப்படியே எங்களோட பயணத்தை தொடருவோம். ஓகே, இப்போ மஸ்கெலியா டவுனுக்கு நாங்கள் அப்படியே நடந்தே வர்றோம். நானும் புவனேஷ் அண்ணாவும். ஸோ அதுக்கு நன்றி சொல்லி போட்டு அப்படியே போவோம். கமல் அண்ணாவையும் சந்திச்சுட்டு போன மாதிரி இருக்கும். மழை தான் எல்லா இடத்தையும் பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு கேகே மோட்டர்ஸ்க்கு வந்துருக்கிறோம். ஸோ உள்ளே போயிட்டு அண்ணாக்கு நன்றி சொல்லிட்டு அப்படியே வலிக்கிடுவோம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே யாழ்ப்பாணத்துலேருந்து 2-3 அண்ணாமார் வந்திருக்கணும் பைக்ஸ் எடுக்கிறதுக்கு. அங்கேருந்து இங்கே வந்திருக்கணும். யாழ்ப்பாணத்தில் அப்படி பைக்ஸ் இல்லை போல். ஹாய் அண்ணா, வணக்கம். நன்றி அண்ணா. ஸோ அண்ணா தான் வந்துட்டு இங்கே எங்களுக்கு ஏற்பாடுகள் எல்லாம் செஞ்சு தந்தவர். சந்தோஷம் அண்ணா, நன்றி. 2 நாள் நல்ல ரெஸ்ட் எடுத்துனாங்க. மற்றது அண்ணா வந்துட்டு இங்கே பைக் ஷோரூம் ஒன்று வச்சுருக்கிறார். ஸோ ஃபுல்லாக வந்து பஜாஜ் பைக் தான் எடுக்கிறீங்கண்ணா? ரைட். நாங்கள் இப்போ 20 இயர்ஸாக பைக் செய்கிறோம், பஜாஜ் பைக்ஸ். இது N160 9,34,950. இதுக்கு லீசிங் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு 60,000 இருக்குது. இது NS 200 11,39,950. லீசிங் டிஸ்கவுண்ட், இதுக்கும் 60,000 இருக்குது. இது பல்சர் N125 8,44,950. இதுக்கும் லீசிங் டிஸ்கவுண்ட் 60,000 இருக்குது. அடுத்தது எங்களோட CT100 இருக்குது, 6,37,950. இதுக்கும் லீசிங் டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு 60,000 இருக்குது. அது இல்லாமல் ஆஃபர்ஸ் நாங்கள் 2 ஹெல்மெட், ஜக்கெட், நம்பர் பிளேட் கவர், ஹேண்டில் கிரிப், டூல் கிட்,
நாங்கள் கொடுக்குறோம். 2 வருஷம் அல்லது 30,000 கிலோமீட்டர் அவங்களுக்கு உத்தரவாதம் தரோம். நாங்கள் இலங்கையில் எப்போ கத்திரும் நாங்கள் டெலிவரி பண்ணுறோம். ஃபோன் நம்பர் 0777535 0777535 சரி, இப்போ இங்கே வந்த இடத்துல யாழ்ப்பாணத்துல இருந்து அண்ணாமர் வந்திருக்கணுமா? ஸோ கேட்டு பார்ப்போம். ஏன் ப்ரோ அங்கே இருந்து இங்கே பைக் எடுக்க வந்தீங்க? இப்போ NS 200 என்றாலே பிராண்ட் அண்ணா பைக் பஜாஜின்னு தான் அதிக அளவு விற்பனையக்கூடிய பைக். இப்போ அதாவது வந்து அங்கே வந்து புக்கிங் வந்து எக்கச்சக்கமான பேர் புக்கிங் பண்ணிக்காங்க. புக்கிங் பண்ணாங்களே நான் பைக் வேறு இல்லை. அப்போ நான் ஒரு பைக் வச்சுருந்தேன், அதை விற்றுட்டேன். இப்போ எனக்கு எமர்ஜென்சியாக பைக் வேணும், இந்த தேவைகள் இது எல்லாத்தையும் பொறுத்து. அதனாடி இங்கே கேகேஎஸ் மோட்டர்ஸ் மஸ்கெலியா இங்கே புக்கிங்கும் தான் அண்ட் புக்கிங் இல்லாமே NS 200 அவைலபிளாக இருக்குது. அதனாடி நாங்கள் FB பேஜ் பார்த்து டிக்டாக் பேஜ் பார்த்து நாங்கள் பார்த்துட்டு அண்ணாட தொடர்பு கொண்டுட்டு வந்தேன். ரைட். யாழ்ப்பாணத்துலேருந்து இங்கே வந்திருக்கணும். உங்களோட பேரெல்லாம் என்ன? எந்த இடம் யாழ்ப்பாணத்தில்? நெல்லியடி. ரைட். நேற்று ஒரு நெல்லியடியில் நாங்கள் ஒரு ஆக்கில் கண்டுனாங்க. இந்த மோகினி ஃபால்ஸ் இருக்குது தானே, இதில் போகிற வழி இந்த நல்ல தண்ணிக்கு. அப்போ அதில் சந்திச்சேன்னா நான் நீங்கள் தான் நடிச்சு வச்சுனா நீங்கள் இல்லை. சரி, சந்தோஷமாண்ணா, நன்றி. சரி, மற்றது இங்கே பைக் பார்த்துருப்போம். இலங்கையில் குறிப்பாக வந்து யாழ்ப்பாணத்தில் கணக்கு பேர் வந்து புக் பண்ணிவிட்டு பைக்கு என்னமே கொடுக்கல. ஸோ இப்படி இங்கே வந்து நீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு வந்தால் எடுக்கலாம். அண்ணாமர் வந்துட்டு 2 பைக் எடுத்துகிட்டு போயிடும். மற்றது நீங்கள் இப்போ யாழ்ப்பாணத்துலேயோ இல்லை வேறு எங்கே ஏதாவது ஒரு ஷோரூம்லேயோ எடுத்தாலே, இப்போ புவனேஸ்வரா வந்துட்டு முந்தி யமஹா பைக் எடுத்து வரேன். புவனேஸ்வரா யமஹா பைக் எடுக்க அங்கே உள்ள ஷோரூம்காரங்கள் வேறு எங்கேயாவது இலங்கையில் இருக்கிற ஷோரூமில் இருக்குமென்னு சொல்லுவேன். ஸோ அந்த இடத்துக்கு போனாலுமே எடுத்துக்கொள்ளலாம். சரி, இது வந்துட்டு எங்கேயாவது சாப்பிட்டுட்டு எங்களோட பயணத்தை ஆரம்பிப்போம். எனக்கு உண்மையிலேயே இந்த மஸ்கெலியா, அடுத்த ஹட்டன், அடுத்த நல்லதண்ணி, இந்த 3 இடமும் வந்துட்டு எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். ஒரு சின்ன ஒரு குட்டி டவுன், எல்லாருக்கும் அதிகளவாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதால் வந்துட்டு இந்த பகுதியில் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். என் இன்ஸ்டா பேஜில் வந்துட்டு இந்த ஹட்டன் என்ற ஒரு பெரிய ஒரு ட்ரோன் ஃபுட்டேஜ் வந்து போட்டிருக்கிறேன். ஸோ அதுவும் வந்துட்டு முடிஞ்ச அதில் ஆட் பண்ணுறேன். இங்கெல்லாம் சாப்பாடு கடை இல்லை, எல்லாமே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தமிழ் மக்களுடைய கடைகள் தான். அப்படியே லைனுக்கு இருக்குது, மலையடிவாரத்தோடு அப்படியே ஒட்டி இருக்குது பாருங்கள். நீ நுவரெலியா போகிறோம். இந்த பகுதியில் இருந்துட்டு நுவரெலியா டவுனை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இதில் சீனா ஹோட்டல்னு சொல்லி ஒரு கடையில் சாப்பிட வந்திருக்கிறோம். பிரியாணி வந்து 200 ரூபா போட்டிருக்கு. ரெட் ரைஸ் வந்து 150 ரூபா. அப்படியே போய் அப்படியே சாப்பாடை சாப்பிட்டுட்டு வெளிக்கிடுவோம். அப்படியே பராட்டா, பருப்பு, குழம்பு, ஆம்லெட் பிளேண்டி எடுத்துருக்கிறோம். மஸ்கெலியாவில் இருந்துட்டு நாங்கள் அப்படியே ஹட்டனை நோக்கி எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 19 கிலோமீட்டர் காட்டுது இங்கே இருந்து ஹட்டன். ஸோ ஹட்டன் போயிட்டு தான் நாங்கள் அப்படியே நுவரெலியாவுக்கு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாருமே வந்து கதைக்கிறார்கள். எல்லாருமே சொல்கிற விஷயம் இந்த மாதம் வந்தாலே மழை தானாம். ஸோ இப்போ செப்டம்பர் மாதம் இடப்பகுதி கிட்ட வந்துட்டு நுவரெலியாவிலே மழை தான். மழை பெய்யுது, இடைக்கில் மழை விடுது. ஸோ மாறி கிளைமேட் மாறிக்கொண்டே இருக்குது. மஸ்கெலியாவில் இருந்துட்டு நீங்கள் கட்டாயமாக வந்தால் 2 நீர்வீழ்ச்சியை மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கொள்ளுங்க. ஒன்று வந்துட்டு காட்மோர் வாட்டர் ஃபால். ஸோ நாங்கள் போக முடியலை. காட்மோர் வாட்டர் ஃபால் வந்துட்டு பயங்கர நல்லா இருக்கும். நீர்வீழ்ச்சி வந்து பயங்கர நீளம், அதாவது பெரிய நீர்வீழ்ச்சி. ஸோ நீங்கள் மேலே போயிட்டு அதில் கேம்பிங் கூட பண்ணிக்கொள்ளலாம். கட்டாயமாக அடுத்த முறை நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால் இந்த காட்மோர் வாட்டர் ஃபால், அடுத்தது முரே ஃபால்ஸ்ன்னு சொல்லி இன்னொரு ஃபால்ஸும் இருக்குது. இந்த 2க்கும் கட்டாயமாக போய்க்கொள்ளுங்க. அடுத்தது இந்த ஃப்ளைட் விழுந்த இடம் இருக்குது தானே, 7 வெர்ஜின் ஹில்ஸ்ன்னு சொல்லி, அந்த இடத்துக்கும் போய்க்கொள்ளுங்க. அடுத்தது சிவனொளி பாதமெல்லாம் ஏறிக்கொள்ளுங்க. ஸோ இந்த இடங்களுக்கு கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் போய்க்கொள்ளுங்க. மற்றது மவுசா கலை இருக்குது தானே, இந்த மவுசா கலைன்றது இந்த உண்மையான சிங்கள பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உஷா இடம், மேலே உயரமான இடம். கலைன்னு சொன்னால் காடு. ஸோ உயரமான இடத்துல இருக்கிற காடுன்னு தான் அதில் பொருள்படும். ஸோ இந்த இடத்துல இருந்துட்டு நாங்கள் இப்படியே வெளிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். ஃபுல்லாக மழை எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்கள் அன்றைக்கு பார்த்த அந்த லேக் இருக்குது தானே, நாங்கள் இங்கே விரைக்கில் பார்த்துருப்போம். அந்த லேக் வந்துட்டு கீழே இருக்குது, உங்களுக்கு அவ்வளோத்துக்கு தெரியாது. அந்த ஃப்ளைட்டெல்லாம் லேண்ட் ஆகிடுச்சுது சீப்ளேன். ஸோ அந்த லேக் தான் கீழே இருக்குது. எல்லா பகுதிகளிலையும் இப்போ மழை பெய்யுது.
அந்த லேக்கை பாருங்க ஃபுல்லாகவே பனி புகாரால் மறைச்சிட்டு, அந்த மலை தொடருக்கு அங்காலையுமே ஃபுல்லாக மறைச்சிட்டு பனி புகார். எல்லாம் காக்க குருதி கொடுத்தான், நேரம் மிசியில் நடந்தான், விளக்காக வீதியில் இருப்பான். அப்படியே ஹட்டன் டவுனுக்கு வந்துட்டோம். நாங்கள் ஹட்டன்ல இருந்துட்டு அப்படியே நுவரெலியா நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். எல்லா இடத்துலையும் மாறி மாறி மழை பெய்யுது. தொடர்ச்சியாக எல்லா பாகங்களையும் மழை. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஸ்கலியாவில் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடந்தேன்னு சொல்லியிருப்பேன் நான். ஸோ அதில் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்டின் ஏர்லைன்ஸ் இருக்குது தானே, மார்டின் ஏர் ஃப்ளைட் 138 சொல்கிறேன். அந்த ஃப்ளைட் 1997 டிசம்பர் 4 வந்துட்டு ஆக்சிடென்ட் நடந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியாவில் இருந்து வெளிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்தோனேஷியாவிலேயும் எங்கே இருந்துட்டு பார்த்தீங்கன்னா சுரபயா இருக்குது தானே, ஸோ அங்கே இருந்துட்டு வெளிக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து வெளிக்கிட்டு ஜெடா, அதாவது சவுதி அரேபியாவுக்கு தான் போய் லேண்ட் ஆகிட்டு போக வேணும். ஸோ அது போகிற வழியில் தான் இங்கே இலங்கையில் வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கணும். ஸோ அது வந்துட்டு இந்த மக்காவோ மதீனா இருக்குது தானே, அங்கே தானே போயிடும். ஸோ அது இந்த போகிற வழியில் தான் இங்கே ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் இலங்கையிலேயே பதிவாகிருக்கிற ஒரே ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இப்போ தான் அந்த இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 191 பேர் பயணம் செய்திருக்கணும், ஒருத்தருமே மிஞ்சவில்லை. ஸோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ அந்த ஃப்ளைட்டுண்ட ஒரே ஒரு சில்லு மட்டும் இப்போ காட்சி பொருளாக அவங்க வச்சுருக்கேன். லக்ஸபானா இருக்குது தானே, லக்ஸபானா நீர்வீழ்ச்சி, அதுக்கு பக்கத்தில் லக்ஸபானா டேம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் அந்த இடமுமே இருக்குது. ஹஜ்ஜுக்கு போனாக்கள், ஹஜ் இருக்குது தானே, ஹஜ்ஜுக்கு முஸ்லீம் மக்கள் போயிடும். ஸோ இந்தோனேஷியாவிலேருந்து பயணம் செய்த ஆக்கள்லாம் அதிகளவாக இறந்திருக்கணும். அதில் 191 பேர், அதில் 182 பேர் வந்துட்டு இந்தோனேஷியர்கள், மற்ற 9 பேர் வந்துட்டு விமான உறுப்பினர்கள். ஓகே, நாங்கள் இப்போ ஹட்டன்ல இருந்துட்டு அப்படியே நுவரெலியா போகிற வழியால் அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். இதால் போனோம்னு சொன்னால் கொட்டகலைன்னு சொல்லி ஒரு இடம் வரும். அங்கே வந்துட்டு இந்த சிங்கமலை குகை இருக்குது தானே, அது வந்துட்டு கொஞ்சம் ஃபேமஸ். ஸோ இலங்கையில் இருக்கிற மிக நீளமான சுரங்கப்பாதை. ஸோ அதுக்குள்ளால ட்ரெயின் எல்லாமே போகும். நான் ஒரு முறை அந்த இடத்துக்கு போயிருக்கிறேன். மக்களுமே வந்துட்டு அந்த இடத்த தான் பாய்க்கணும். அந்த ஈஸியாக போகிறதுக்காக சுற்றுப்பாதைகளால் போகாமல் அந்த ட்ரெயின் போகிற பாதையாலேயே மக்களுமே அதிகளவாக அதுக்குள்ளால தான் போய் வருவினோம். சேமிக்கிறேன்றது ஆனால் எங்கட இடங்கள்ல கிணறுல கூடுதலா இருக்கு. கிணத்து வழிய எல்லாம் பக்கத்துல வள நேற்று சொன்னீங்க அந்த நல்ல ஸ்பெஷலான சாப்பாடு யோகநாதன். சரியா, மழை பெய்யுது, விளைவிடும். இப்போ அதில் வர்ற வழியில் அந்த ஐயா வந்து ஒரு கீரை வகை கொண்டு வந்திருப்பார். அதை பற்றி ப்ரோட்ட கேட்போம். நேற்று எனக்கு சொன்னவர் அதுதான் சொல்லுங்க ப்ரோ. சேமங்கீரை அப்படின்றது ஸோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மலையக பகுதிக்கு வந்து இந்தியாவிலேருந்து மக்களை, ஆமாம், மலையக பகுதிக்கு வந்து இந்தியாவிலேருந்து மக்களை இந்த கூலி தொழிலாளர்களை அழைச்சிட்டு வந்தாங்கல்ல, அந்த ஆரம்ப காலத்தில் வந்து இவங்களை நிறைய பேர் இந்த பகுதியிலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இலகுவாக கிடைச்ச ஒரு கீரை தான் இந்த சேமங்கீரை. அதாவது ஒரு மலிவாகவும் கிடைச்சேன்னு சொன்னீங்கன்னா, மலிவாகவும் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப இப்போ கான் பகுதிகளில் இருக்கட்டும், இல்லைனா சில அந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்க பகுதிகளில் நிறைய விளைஞ்ச ஒரு கீரை தான் இந்த சேமங்கீரை. ஸோ அந்த கீரையும் ரொட்டியும் தான் இந்த மலையகத்தோட ஃபேமஸான ஒரு காம்பவுண்ட், ஒரு உணவுன்னு சொல்லலாம். நல்ல ஒரு வரைக்கும். ஆமாம், இப்போ வரைக்கும். அதுவும் முதல் நாள் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா அந்த சேமங்கீரை இன்னும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட ரொட்டி தட்டி அந்த சேமங்கீரையை வச்சு சாப்பிடும்போது அது ஒரு தண்ணியை விட்டா தண்ணி நிற்காது. தாமரை இலை மாதிரி அந்த ஒரு இதில் தான் இருக்கும். அது சமைக்கிறது எல்லாருக்கும் கரெக்டாக சமைக்கவும் வராது. அது நிறைய புளியெல்லாம் போட்டு அந்த அப்படி தான் சமைப்பாங்க. நான் சாப்பிட்ருக்கேன், சூப்பராக இருக்கும். இந்த பகுதியில் இருக்க வயசான அதுதான் இந்த பகுதி அந்த மூட்டை கொச்சிக்காய் சொல்கிறாங்கல்ல, மூட்டை கொச்சிக்காயெல்லாம் போட்டு செஞ்சு அது சில அம்மாமார் இருக்காங்க இந்த பக்கம், அவங்களாம் செய்யும்போது இன்னும் நல்லாயிருக்கும் சாப்பிட. நம்ம வீட்டில் பாப்பா நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது கிடைச்சிச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொட்டியோடைய சாப்பிடுவாங்க. ரொட்டி தான் நல்லாயிருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மணத்தியாலத்துக்கிட்டவா இதே இடத்துலையே இருக்கிறோம். ட்ரெயின் வருது, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. மழை வருது, ஆனால் அங்கால ஒரு ஆள் வந்து கொண்டே இருக்காரு. இப்போ மழை பெஞ்சு கொஞ்சம் விட்டுட்டுது. கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோடனே
அந்த மலை அடிவாரத்தோடைய உள்ளுக்கால குடைஞ்சு அதுக்குள்ளால ரயில்வே ட்ராக் போகுது. இதுதான் இலங்கையிலேயே மிக நீளமான டனல். அதை தான் பார்க்க வந்திருக்கிறோம். சிங்கமலை குகைன்னு சொல்லிவினோம். இந்த பார்த்தீங்களா இந்த மலை இருக்குது தானே, அந்த மலையை தான் நாங்கள் முதல் தொலைவிலேருந்து காட்டியிருப்போம். அந்த மலைக்கு உள்ளாலேயே இதை குடைஞ்சு இப்படி போட்டிருக்கணும். அந்த நாளையில் பிரிட்டிஷ் வந்து இலங்கை ஆளுகை செய்யல, அவை இந்த பொருட்கள் அதுகளெல்லாம் கொண்டு செல்கிறதுக்காண்டி அந்த நாளையிலேயே ரயில்வே ட்ராக்கெல்லாம் போட்டவை. இப்போ போடையக்கே இந்த மலைகள் அதுகளெல்லாம் குடைஞ்சி அந்த நாளையிலே போட்டவை. அதுதான் இப்போ வரைக்குமே இலங்கையில் அதிக அளவாக பயன்பாட்டில் இருக்குது. அதுக்கு பிறகு இந்த ரயில்வே ட்ராக்குகள் எல்லாம் திருத்தி புனரமைச்சிட்டினோம். ஆனாலும் அவை தான் இந்த இடங்கள் ரயில்வே இலங்கையில் உள்ள ரயில்வேக்கு வித்துட்டவை என்று சொல்லலாம். பாருங்க, குகைக்குள்ளே ஒன்றுமே இல்லை, இருட்டு. இந்த வழியால் வந்து நாங்கள் பாருங்க, உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை, இருட்டு. இப்போ நாங்கள் அந்த குகைகளால் போய்கொண்டிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் நடந்து வந்துட்டோம். எக்கோ அடிக்குது. ஓகே, கிட்டத்தட்ட வந்துட்டோம். அதிகளவான மக்கள் இதையும் வந்து பயன்படுத்தினோம். ஸ்கூல் பிள்ளைகள், இஞ்சதிய கிராமவாசிகள் எல்லாருமே போயினோம். அங்கால பாருங்கள், தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரியுது. அதான் இது இந்த முடிவிடம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்காளி முடிவிடத்துக்கு வந்துட்டோம். பாருங்க, இதில் வெளிச்சம் தெரியுது. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மழை பெஞ்சு விட்டுருக்கிறதால இந்த இடத்துல அதிகளவாக தண்ணி அப்படியே பாயுது. இந்த அதில் பாருங்கள், நாங்கள் இந்த குகையின் முடிவிடம் கொட்டகலை. ஃபார்மோட என்ட்ரன்ஸ் வந்து அந்த பக்கம் ஸ்டார்ட், இந்த பக்கம் எண்டு வந்து ஹட்டன். இந்த பக்கம் எண்டு ஸ்டார்ட் வந்து ஹட்டன் இருந்தால் அந்த பக்கம் பிஸ்னஸ் ஃபார்ம். இப்போ இந்த பாலத்தை கடந்து இந்தியாவில் வந்துட்டோம்னா ஹட்டனுக்குள்ளே வந்துட்டோம். போயிடலாம். நாங்கள் இப்போ கொட்டகலை என்ற பகுதியால் போய் கொண்டிருக்கிறோம். ஹட்டனில் இருந்து நுவரேலியா போகிற வழியில் இந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சிங்கமலை குகைக்கு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொட்டகலையில் ஒரு 30 அடியா இல்லை 60 அடியில் வந்துட்டு ஒரு ரயில்வே பாலம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த பாலத்தையும் வந்துட்டு மக்கள் இலகுவாக பயணம் செய்கிறதுக்கு பாவிக்கணும். ஸோ அதுக்கு வந்துட்டு முந்தி போயிருக்கிறேன், அந்த வீடியோ நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பழைய வீடியோ, அதை நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இதில் பாருங்க, என்ன எஸ்டேட்டுன்னு சொல்லி போட்டிருக்கணும் இதில். இப்போ பாருங்கள், இந்த பாலத்துக்கு கிட்டவே வந்துட்டோம். நாங்கள் இப்போ மேலே ஏறுறதுக்கு ஒரு வழி இருக்காம், மேலே ஏறி பார்ப்போம். ட்ரெயின் வந்ததுன்னா தான் கதை முடிஞ்சு. பாருங்கள் இவ்வளோ உயரம்னு சொல்லி. கிட்டத்தட்ட அங்கே பாருங்கள், என்னோடய வந்தாக்கள் நிற்கணும். அவேண்ட ஹைட்டோட இதை ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ பெரிய உயரம். நல்லா இருக்குது, கிளைமேட்டு நல்லா இருக்குது. அதே நேரத்தில் என்னென்னு சொல்கிறேன், இந்த வழியில் வந்து ஈரப்பதம் இருக்கிறதால அவ்வளோ குளிர்மையாக இருக்குது. அப்படி ஏறி போவோம் மேலே. இந்த பாலம் வந்து அந்த நாளையிலேயே ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு இன்ஜினியர் ஒரு ஆளான இது கட்டப்பட்டிருக்கு. இப்போ வரைக்குமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தான் சொல்லணும்.
இதெல்லாம் வரணும் வழுக்கும். சிம்பிள் வாங்க வாங்க. ப்ரோ ஷர்ட் கூட நனைஞ்சிருக்குதா? ட்ரெயின் அடிக்கடி போகிறதா இதால்? இந்தியாவில் என்ன ஸ்டேஷன் இருக்குது இந்த பக்கம்? இந்த பக்கம் ஹட்டன், இந்த பக்கம் கொட்டக்கலை. கொட்டக்கலை இதெல்லாம் வந்து நாங்கள் போகல. அப்போ இதால் தான் நீங்கள் போனீங்க ஹட்டனில். இது சரி கண்டியில் இருந்து இல்லை கண்டியிலேருந்து நீங்கள் இதால் போகல. அப்போ இது பதுல்ல, அது கொழும்பு. அப்போ அதோடய நின்றுட்டு ஹட்டன் வந்து கண்டி ஹட்டன் ஸ்டேஷனில் நின்றுருக்கும். இங்கிட்டு போனீங்க அப்படின்னா பதுல்ல கொட்டக்கலை அப்படியே போகலாம். நல்லா இருக்குடா. நல்லா இருக்கா? இதெல்லாம் முந்தி மேலேயே உடைச்சி தானே வச்சுருப்பாங்க ரோட்டில். முந்தி பிரிட்டிஷ் பிரதேசம் தானே இது எல்லாமே. பொதுவாக இங்கே இருக்கிற ரயில்வே ட்ராக்கெல்லாம் பிரிட்டிஷ் தானே போட்டதுன்னு. பிரிட்டிஷ் போட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டோம். நாங்கள் வந்த பாதை வந்து இந்த பாதை. நாங்கள் விரைக்க காய்ச்சி கொண்டு வந்திருப்போமே அந்த பாதை. இல்லை போகலாம், நடக்கலாம். கீழே விழுந்தால் ஒரு தடவை நடக்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபோன் பிடிக்கிறது கவனம். ஓ கீழே விழுந்தால் ஒன்றும் இல்லை. என் நடுவில் பாருங்க எவ்வளோ இடைவெளி இருக்குன்னு சொல்லி அப்படியே நீட்டுக்கு போகுது. கிட்டத்தட்ட 60 அடி. ஏன்னா ப்ரோ இந்த பாலத்தையே 60 அடி பாலம்ண்டா சொல்கிறவ? ப்ரோ 60 அடி பாலம்ண்டே சொல்கிறவ. நீளம் தானே 60 அடி. ஏன்னா கீழே ரைட். அதாவது நான் இப்போ நிற்கிற இடத்துல இருந்து கீழே 60 அடி. நான் இப்போ ஜோதிச்சுட்டு வந்தேன் நான் எப்படின்னு நீளம் 60 அடி உண்டு. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் நான் இப்போ நிற்கிறது வந்து கீழே விழுந்தால் 60 அடியில் கீழே விழுவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்த பாதை லைட்டாக வழுக்குது. பாட்டாலாம் கலட்டிட்டேன். அவ்வளோ தூரம் போகலாம். ட்ரெயின் வந்தால் இதுக்குள்ளே ஒழிய வேண்டியானே. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பாதையால் போனதை பார்த்துட்டு நீங்கள் பேசலாம். இன்னொரு விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்காளி பாலத்திலேருந்து இங்காளி மூளை மட்டுமே நடந்து வந்துட்டோம். இதில் நடந்து வர்றதை பார்த்துட்டு நீங்கள்லாம் இந்த வீடியோக்குள்ளே கொமெண்டில் பேசலாம். ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதையை தான் அதிகளவாக வேலைக்கு போகிறதுக்கு வாரத்துக்கு எல்லாம் பயன்படுத்துவினோம். அதால் வந்து அந்த அனுபவத்தை நாங்களும் பெறணும்னு சொல்லி தான் வந்துருக்கோம். அப்படின்னா அதுவும் இந்த பாலம் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து கொட்டகலையில் கமர்ஷியல் பகுதியில் தான் இந்த பாலம் அமைஞ்சிருக்கு. கொட்டகலை டவுன் பக்கம் வேலை செய்கிறவங்க இல்லை டவுன் சார்ந்து அந்த பக்கம் வேலை செய்கிறவங்களுக்கு இந்த கமர்ஷியல் பகுதியிலேருந்து இந்த பாலத்தில் நடந்து போயிட்டு வர்றது ரொம்ப பக்கம். ஸோ அதனால அவங்களோட அந்த போக்குவரத்து செலவை மிச்சம் பண்ணவும் அப்புறம் டெய்லி ஈஸியாக போயிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காகவும் இந்த பாதையை ரயில்வே ட்ராக் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுவாங்க. 1-2 பேர் கடந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் ரொம்ப கொஞ்சம் ரிஸ்க் தான், இல்லைன்னு சொல்லலை. லேடிஸ், சின்னவங்க, ஸ்கூல் போகிறவங்க எல்லாமே இது போயிட்டு வர்றது வழக்கம். கொஞ்சம் ரிஸ்க்கான பாதை தான், இருந்தாலும் பழகிருச்சு அவங்களுக்கு. ஆனால் இப்போ நார்மலாக போகிறோம்னா சுற்றி போகணும். அதுவும் ஒரு 15 நிமிஷம் பஸ்ஸில் போனால் 15 நிமிஷம். இதில் போனால் இங்கேருந்து இப்போ இந்த ஏரியாவிலேருந்து அங்கே பஸ்ஸில் போகிறதுக்கு ஒரு 40 ரூபான்னு வைங்களேன். அந்த 40 ரூபாயை கவர் பண்ணிக்க அவங்க வந்து இதில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு இதுவுமே இங்கே இப்போ நாங்கள் நடந்து வந்ததுமே அதுதான் நோக்கம். இப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் அங்கே இருந்து நம்ம வேலைக்கு போகிறவங்க மட்டும் இல்லை, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதில் போகிறவங்க கூட இன்னமும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த இதில் நடந்த அனுபவம்? இடையே இவ்வளோ தவிர லைட்டாக தலை சுற்றி இந்த ஒரு 3 கட்டை அது. இப்போ இந்த பிரிட்ஜில் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 கம்பி எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இந்த பாலம் எல்லாம் முதலே போட்ட பாலங்கள்லாம் பிரிட்டிஷ் காலத்தில் அந்த டைம்லேயே போட்ட காலம் நிற்கிது. அதுவும் இது இந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சு இல்லை, இந்த ஆக்சிடென்ட் நடந்த டைம் இந்த பிரிட்ஜுக்குன்னு சொல்லி எதுவும் ஆகலை. அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சின்ன சின்ன டேமேஜஸ் மட்டும்தான் இங்கே அங்கே அப்படின்ட்டு. ஒரு பெரிய பெட்டி ஒன்று தண்ணியை கலண்டு வந்து கிடந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்படின்றப்ப இப்போல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அதான் அந்த காலத்தில் போட்ட பாலங்கள் இப்போ எவ்வளோ இருக்குது. ஸோ நீங்களும் யாராவது இந்த பக்கம் கொட்டகலை பக்கம் வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 60 அடி பிரிட்ஜ் வந்து 60 அடி ரயில்வே பிரிட்ஜை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இப்போ இதில் ட்ரெயின் வருது, உங்களுக்கு சத்தம் கேட்குது. இங்கே இருந்து வரும். என்ன மேலே ஏறிட்டீங்க எல்லாம் நடக்கண்டு? மேலே ஏறுவோம் என்ன? இல்லை நான் இருக்கேன். இதில் இருந்து பார்ப்போம் எப்படி போகுது என்ன மாதிரின்னு சொல்லி.
அவ்வளோதான். இந்த இப்போ தான் ட்ரெயின் போயிட்டு நாங்கள் திருப்ப போய்கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்க மூட்டையில் தூக்கினபடி இதில் வெறியணும். 7 மண்டா கதைச்சி பார்ப்போம். இந்த அதில் வெறியணுமே. வளமையாக இந்த பாதையெல்லாம் போய் வரணுங்களே? வளமையாக நாங்கள் போகிறது மெயின் ரோட்டால். இது சும்மா இலவாக போகிறோம். இலகுவாக போகிறதுன்னு என்றைக்குமே இதை தான் காலையிலேருந்து பாடசாலை மாணவர்கள் எல்லாமே பயன்படுத்தி இருக்கோம். தான் குண்டு குனியுமா அந்த அங்கிட்டலாம் எல்லாம் ட்ரெயின் பிறண்டு கீழே வந்தால் பார்க்க அவங்களுக்கு விளங்கும். இதுக்கு விழுந்ததா ட்ரெயின்? ட்ரெயின் ஒன்று விழுந்து. மற்றது திருவிழா ஏதோன்னு சொன்னீங்களே? இப்போ திருவிழா வந்து இந்த மாதிரி எங்களோட ஊர் 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி திருவிழா பெரிய விசேஷம். அப்படி ஒரு 8 அப்படி திருவிழா பெரிய விசேஷம். என்ன கோயில்? கோயிலோட பேர் அம்மன் கோயில். ரைட். அடுத்து 7ஆம் மாதம் முருகன் கோவில். இப்போ அடுத்து பிள்ளையார் கோவில். எங்கள் ஊரில் திருவிழானா விசேஷம். இந்த இன்னைக்கும் கவாத் சாமி கும்பிட்றாங்க. ஆடெல்லாம் குட்டி பெரிய விசேஷம் தான். வேலி மாதிரி. ரைட். சரி அண்ணா, ஓகே, நன்றி. இதில் பாருங்கள், காய்ச்சி கொண்டு கேட்க இன்னொரு ஐயாவும் கடந்து போகிறார். அதிகளவான நாட்கள் வந்து இதை பயன்படுத்தினபடி இருக்கணும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, அது வந்து இந்த பக்கத்தால் தான் போகிறது. அதனால் கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா அந்த பாலம், இந்த ரயில்வே பாலம் வந்துட்டு தெரியும். 30 அடி பாலம்னு சொல்லியிருப்பேன். 30 அடியில் 60 அடி உயரத்தில், நிலமட்டத்தில் இருந்து 60 அடி உயரத்தில் அந்த ரயில்வே பாலம் இருக்குது. ஸோ அதையே நம்ம ஃபேமஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முந்தி வந்துட்டு மக்கள் அந்த பாதையை தான் அதிகளவாக பயன்படுத்தினவன். ஏன்னா சுற்றி போகிறது வந்துட்டு பயங்கர தூரம் என்ற வழியாக அந்த ரயில்வே பாலத்தையே மக்கள் பாதிக்க வழிபடுத்தினோம். இதில் குகை ஒன்று வரும். இதை கழிஞ்சு தான் நாங்கள் அப்படியே போகிற மாதிரி இருக்கோம். அந்த மலையை வந்துட்டு அப்படியே உள்ளால குடைஞ்சு வச்சிருக்கணும். ஸோ மலைக்கு நடுவால் போடப்பட்ட வீதியால் தான் நாங்கள் இப்போ நாங்கள் இங்காலையெல்லாம் பாருங்கள், அந்த தேயிலை கொழுந்துகளில் அப்படியே மழை துளி பட்டதால் இப்படி பச்சை பசையில்னு தெரியுதுன்னு சொல்லி அந்த குருத்து பச்சை கலர்லேயே இருக்குது தேயிலை கொழுந்துகள் எல்லாமே. நல்ல அழகாக இருக்குது போகிற வழியில். ஓகே, இப்போ போகிற வழியில் நாங்கள் இடையில வாகனத்துக்கு ஓய்வு கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வடிவான ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. டிவான் ஃபால்ஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தது. ஸோ இந்த ஃபால்ஸை வந்துட்டு இதில் இருந்து பார்த்துக்கொள்ளலாம். என்னடா ஃபால்ஸை காட்டுறான்னு இல்லைன்னு சொல்லுவீங்க, காட்டுறேன். அப்படியே திரும்பி பாருங்கள், பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி அப்படியே விழுது. பின்னுக்கு பனிப்புவாரெல்லாம் போகுது. நல்லா இருக்கு இங்கேருந்து பார்க்கவே. எப்படி இருக்குன்னு பாருங்கள். மழை பெஞ்சதால் நீர்வீழ்ச்சியிலெல்லாம் தண்ணி கொஞ்சம் கூடி நல்ல அழகாக தெரியுது. இப்போ அந்த ரோட்டுக்குள்ள சூப்பராக இருக்குது. நாங்கள் நிற்கிற இடமும் நல்ல அழகான ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. ஸோ வாகனத்தையும் பார்க் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு அகலமான இடம் இருந்தது. ஏன்னா இங்கால ஏற்றம் தானே, அப்போ கொஞ்சம் வாகனத்துக்கு மொய்வு கொடுக்க வேணும். அந்த இடத்துலேருந்து திருப்ப நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். இந்தியாவில் இன்னொரு நீர்வீழ்ச்சி தெரியும், அது வந்து சென்ட் கிளைஸ் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டோம். அந்த இடைக்களால் அப்படியே தெரியும். நல்ல வியூ வந்துச்சுன்னு சொன்னால் காட்டுறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீர்வீழ்ச்சியில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. செயின்ட் கிளேர் வாட்டர் ஃபால்னு தான் போட்டிருக்கு. கூகுள் மேப்லேயும் போட்டிருந்தது. ஸோ இந்த இடத்துல கீழே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. கீழே ஒரு மியூசியம் பண்ணுறது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி தேயிலை கொழுந்துகள் ஃபுல்லாக தேயிலை செடிக்கு பின்னால் அப்படியே ஒரு அழகான நீர்வீழ்ச்சி. இதில் பாருங்கள் ஒரு சின்ன இது வச்சுருக்கணும். ஸோ இதில் இருந்துட்டு அப்படியே கீழே பார்த்தா தெரியும். சின்ன வியூ பாயிண்ட் மாதிரி கீழே கட்டி வச்சுருக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள். முழுக்க அப்படியே தேயிலை செடிகள் பச்சை பசையிலேருந்து பின்னுக்கு மலை தொடர், அதுக்கு இடையிலால் இந்த நீர்வீழ்ச்சி. கீழே இதில் வடிவாக வாகனத்தையும் பார்க் பண்ணுற இடம் இருக்குது. பார்க் பண்ணிவிட்டு இதில் ரிலாக்ஸாக நின்று பார்த்துட்டு போகலாம். என்ன போட்டிருக்காங்க, ஜப்பான் எதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு போல். கொத்மலை ஹைட்ரோ பவர் இருக்குது தானே, ஸோ அது வந்து அதோட டீட்டெயில் வந்து இதில் போட்டிருக்கணும்.
வந்து விளையாடுறோம். ஓகே, இப்போ நாங்கள் தலவாக்கலை டவுனுக்குள்ளே வந்திருக்கிறோம். தலவாக்கலை டவுனுக்குள்ளே பிரதீபன் அண்ணா. அவர் வந்துட்டு எங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் தான், எனக்கு தெரியாது. இங்கே வந்துட்டு 2002 இங்கே வந்து செட்டில் ஆகிட்டணும். இன்னும் சின்ன வயசில் வந்துட்டு நானும் அவரும் இந்த எரிவடியெல்லாம் போட்ட ஞாபகம் எல்லாம் வருது. ஸோ அண்ணா வந்து மெசேஜ் பண்ணியிருந்தவர் எனக்கு கவனிக்கையில் இன்றைக்கி தான் வந்த இடத்துல தெரிஞ்சது. அப்படியே போயிட்டு கடையை பார்த்துட்டு இதில் டீயையும் குடிச்சிட்டு இப்படியே வலிக்கிடுவோம். இந்த இடத்துல இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய கோயிலாம், கதிரேசன் கோயில். தலவாக்கலையில் இருக்கிற கதிரேசன் கோயில். தலவாக்கலை டவுனில் இருந்து கொஞ்சம் மேலே இதில் ஏறி வந்தது சமைச்சினாங்க. இதில் போயிட்டு அப்படியே வலிக்கிடுவோம். பட் இதில் ஒரு நீர்வீழ்ச்சியுமே இருக்குது, அழகான நீர்வீழ்ச்சி. மழை பெஞ்சு விட்டதால் நீர்வீழ்ச்சியெல்லாம் நல்ல தண்ணி ஓடுது. இதான் வந்துட்டு தலவாக்கலை டவுன். இங்கே வந்து அதிகளவா தமிழ் மக்கள் கணக்கு பேர் வைக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணக்கார்ட்ட கடை தானா. ஸ்ரீமுருகன் அங்காளி இருக்கிற கடைகள் எல்லாமே யாழ்ப்பாணக்கார்ட்ட கடை தானா. இங்கே வந்துட்டு கணக்க யாழ்ப்பாணக்காரர் வந்துட்டு செட்டில் ஆகிடணும். கணக்கு பேர் வந்துட்டு எங்களோட வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சியாக பார்க்குறவையாம். ஸோ வந்து இதில் பக்கத்து கடை அண்ணா எல்லாருமே வந்து சந்திச்சு கதைச்சவன். கணபதி பெயிண்ட் அண்ட் எலக்ட்ரிக்கல். ஸோ இந்த கடையெல்லாம் தீபன் அண்ணா இந்த கடை. ஸோ உள்ளே போயிட்டு டீ கேட்டார், டீ அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சாப்பிட்டுட்டோம், அதனால் சாப்பாடு தான் அரேஞ்ச் பண்ண கேட்டவர். ஸோ டீயை குடிச்சிட்டு அப்படியே வலிக்கிடுவோம். நன்றி. அந்த மாதிரி நீ கடைக்காரனே மாறிட்டேனே. சரி, நீங்கள் வந்து செட்டில் ஆக போகிறேன். நான் என்ன காரணம்? ஓகே, திருப்ப மழை பெய்ய வலிக்கிட்டுது. நாங்கள் வந்துட்டு கேட்டு நாங்கள் தலவாக்கலையில் வந்துட்டு இப்போ தான் மழை பெய்யுதா மற்ற நேரங்களில் ஓகேன்னு சொல்லி. இதுக்கு முன்னே ஒரு 2 மாதத்துக்கு முன்னே பயங்கர மழையாம். 1 மாதம் தொடர்ச்சியாக மழை பெஞ்சுதாம். சூரியனையே பார்க்கல என்ன மாதிரியெல்லாம் சொன்னவ. இதில் எல்லாம் கணக்க தமிழாக்கள் கடை தான் இருக்குது. அப்படி லைனுக்கு பெரிய ஒரு டவுன் தான் தலவாக்கலையுமே. முக்கியமாக பெரிய பெரிய பிஸ்னஸ்கள் எல்லாமே நடக்கிற இடங்கள். நல்லா இருக்குது, ஒரு சின்ன டவுன், எல்லாமே பக்கத்தில். இந்த இடத்த வந்து நாங்கள் இங்கே வந்துட்டு இந்த தேயிலை வந்துட்டு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் கிடைக்கிறத விட இங்கே வந்துட்டு கொஞ்சம் நல்ல தேயிலைகள் கிடைக்கும். டஸ்ட் தேயிலை இருக்குது, எம்டி இருக்குது, பிஓபி இருக்குது. ஸோ இப்படி ஒரு தரம் இருக்கிற தேயிலை இருக்குது. நீங்கள் இந்த பக்கங்களில் வந்தீங்கன்னு சொன்னால் தேயிலை கட்டாயமாக வாங்கிட்டு போங்க. பிஓபி ஸோ இப்படி இருக்குது. நாங்கள் போன முறை டீ ஃபேக்ட்ரி போய்க்கே இதை பள்ளி எல்லாம் விளங்கப்படுத்தி இருப்போம். ஸோ இதில் என்ன அப்படியே வெளிக்கிடுவோம். பஸ்ஸா சரி, இந்த கோயிலுக்கு மேலே தான் அப்படி பார்க்கிங்கில் விட்டுறாங்க. அப்படி வாகனத்தை எடுத்துகிட்டு பயணத்தை மீண்டும் ஆரம்பிப்போம். ஊர் பக்கமாக நான் கோல் அடிங்க, சந்திப்போம். தேங்க்ஸ் அண்ணா, பாய். சரி அண்ணா, ஓகே, சரி, ஷூர். கோப்பி மரம் நிற்கிது முன்னுக்கே. இதில் கோப்பி விளைஞ்சு நிற்கிது பாருங்க. கோப்பி மாதிரி மணக்குது. அதை காய வைக்கணும்டா. காய வச்சுட்டு அப்புறம் இதை சின்ன பவுடர் ஆக்குவாங்க. அதெல்லாம் நான் தெரியும். மணக்குது எனக்கு. சாப்பிட்றதா தானே கோப்பி பழம். சாப்பிட்டு பாரு, சாக மாட்டேன். ஓகே அண்ணா, பாய். பாய் அண்ணா. சரி, நாங்கள் தலவாக்கலையில் இருந்துட்டு நாங்கள் வெளிக்கிட போகிறோம். நானும் பக்கத்தால் போயிட்டு நாங்கள் அப்படியே நுவரேலியாக்கில் போகிறோம். மலையை வந்துட்டு ஃபுல்லாக பனி புகார் வந்து மறைச்சிட்டு, அதுக்கு மேலேயும் மலை இருக்குது. ஆனால் புகார் வந்து மறைச்சிட்டு காதெல்லாம் அடைச்சி கொண்டு வருது. ஏன்னா நாங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உயரமான இடத்துக்கு போய் கொண்டு இருக்கிறோம். அதில் ப்ரெஷருக்கு காது அடைச்சிட்டு போய் இதில் நுவரேலியா போகிறதுக்கு மொத்தமாக 2 வழிகள் இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு வாகனம் வந்துட்டு ஈஸியாக ஏறக்கூடிய பாதையால் போகிறோம். மற்ற பாதையால் போனீங்கன்னு சொன்னால் ஷார்ட்கட். அது வந்து இதில் 2 ரோட் வரும், பைபாஸ் மாதிரி, அதுக்கால போயிருக்கலாம். அது வந்து ஈஸியாக போய்கொள்ளலாம், தூரம் குறைவு. ஆனால் இது வந்துட்டு எங்களோட வாகனம் வந்துட்டு ஈஸியாக ஏறிக்கொள்ளும்.
அந்த மலையில் பாருங்க உச்சியில் கோயில் இல்லாமல் இருக்குது. அதில் பாருங்க மேலே ஒரு கோயில் போட்டிருக்கு கனரக வாகனங்கள் பயணிக்க முற்றாக தடையான்னு சொல்லி. நாங்கள் அந்த ரோட்டால் உண்மையிலேயே வந்திருப்போம். ஆனால் நாங்கள் இந்த பக்கத்தால் சுற்றி வந்தாங்க. அதில் ஏத்தம் குறைவு. நீங்கள் அந்த பாதையால் வந்தீங்கன்னு சொன்னால் ஏத்தம் கூட. அதெல்லாம் அதில் கனரக வாகனங்கள் பயணிக்க தடையண்டே போட்டிருக்கணும். நாங்கள் அடுத்தது நானுவோயா கங்கால வந்துட்டு நுவரெலியா இடங்களை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்கு இங்கால அப்படியே ஃபுல்லாக மலை தான். அந்த மலைக்கு மேலே வந்துட்டு மலையின மிச்ச பகுதி இருக்குது. ஆனால் வந்துட்டு இந்த பனிப்புகார் வந்து மறைச்சிருக்கு. இங்கால அப்படியே ஸ்ட்ராபெரி எல்லாம் இந்த ஒரு சந்தையில் கொண்டு வந்து விற்கணும். ஸ்ட்ராபெரி தோட்டங்கள் அப்படி எல்லாமே இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயங்களாக நுவரெலியாவில் போயிட்டு பார்ப்போம். அப்படியே பார்த்து கொண்டு வாங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நானுவோயான்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. ஸோ நானுவோயாவுக்கு நாங்கள் வந்துட்டோம். நீங்கள் நுவரெலியாவுக்கு வர போகிறீங்கன்னு சொன்னால் சாதாரணமாக ரோட்டால் பஸ்ஸுகள் வேனுகளில் உங்களோட தேவையான இதுகளில் வந்துட்டு ஹையர் பண்ணி கொண்டு வரலாம். ட்ரெயினில் வர போகிறீங்கன்னு சொன்னால் நுவரெலியாவுக்கு நானுவோயா மட்டும்தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நானுவோயாவில் இருந்துட்டு சீப்பாக வந்துட்டு பஸ் இருக்குது. அது இதில் சும்மா ஷேர் ஆட்டோ ஷேர் டாக்ஸி இப்படி எல்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் அவைகிட்ட இப்போ ஒரு 6 பேர் போகிறீங்கன்னு சொன்னால் ஷேர் பண்ணி கூட போய்க்கொள்ளலாம். இல்லாட்டிக்கு அங்கே கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணி கொண்டு இருப்பினும் நுவரெலியா போகிறதுக்கு. ஸோ அவையோட கதைச்சிட்டு நீங்கள் குரூப்பாக சேர்ந்து ஒரு வேனை பிடிச்சிட்டு கூட போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நுவரெலியா வாரத்துக்கு ட்ரெயினில் பிளான் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நானுவோயாவில் தான் கடைசி இந்த நுவரெலியா வாரத்துக்குரிய ஸ்டாப் இருக்குது. நானுவோயாவில் இறங்கி நீங்கள் போகிற மாதிரி இருக்குது நுவரெலியாவுக்கு. இதில் வந்துட்டு இதுக்குள்ள தான் நான் சொன்ன அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஸோ ரயில்வே ஸ்டேஷனில் கொண்டு வந்து உங்களை ட்ரெயின் விட்டா பிறகு நீங்கள் இந்த பக்கமாக ஏறி போகிற மாதிரி இருக்குது. நானுவோயாவில் டவுனில் அப்படியே நிப்பாட்டிட்டு இந்த நானுவோயாவை பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் ஜேர்னி ஒன்று இருக்குது. ஸோ ஒரு ப்ளூ கலரில் ஒரு ட்ரெயின் ஒன்று ஓடும், பயங்கர ஃபேமஸ். கண்டியில் இருந்துட்டு எல்லை போகிறதுக்கு நீங்கள் அந்த ட்ரெயின் எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்ல சீனரியான வியூ இருக்கும். ஸோ நீங்கள் அந்த வியூவை பார்த்துக்கொண்டு ட்ரெயினில் போகலாம். எல்லை ஒடசி ட்ரெயின்னு சொல்லுவீனம். அது வந்துட்டு லேசில் டிக்கெட் கிடைக்காது. நீங்கள் இப்போ அடுத்த மாதம் பெற போகிறீங்கன்னா இப்போயே டிக்கெட் ப்ரீ பிளான் பண்ணி புக் பண்ணி கொள்ளணும். ஸோ அதுதான் அதில் உள்ள ஒரு விஷயம். லாஸ்ட் மினிட்ல அந்த ட்ரெயின் வந்துட்டு அந்த வியூவோட சேர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு ட்ரெயினில் டிக்கெட் எடுத்துக்கொண்டு போனால் தான் நீங்கள் அந்த வியூவை ரசித்து கொள்ளலாம். அந்த ட்ரெயின் வந்து கொழும்பில் இருந்துட்டு பதுளைக்கு போகும். ஸோ அதை எல்லை ஒடிசி ட்ரெயின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ளூ கலரில் இருக்கும். ஸோ கட்டாயமாக நீங்கள் வாரிங்கன்னு சொன்னால் அந்த ட்ரெயினில் போய்க்கொள்ளுங்க. பயங்கர அழகாக இருக்கும். நான் ஒரு தடவை அந்த ட்ரெயினில் போயிருக்கிறேன். நானே அதிசயப்பட்டேன், இப்படி இடம் இருக்கா, ட்ரெயின் போகிறதுக்குரிய இடம் இப்படி இருக்கான்னு சொல்லி நானே ஆச்சரியப்பட்ட விஷயம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் அந்த ட்ரெயினில் ஏறி போய்க்கொள்ளுங்க. நாங்கள் இப்போ நடந்து போய்கொண்டிருக்கிறோம் அந்த நானுவோயாவை பார்க்குறதுக்காக. கீழே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்றதையும் பார்ப்போம். அதில் ட்ரெயின் வரைக்குள்ள அந்த பாலத்துக்களால் ஒரு நீர்வீழ்ச்சி ஒன்று ஓடுது. அதை பார்க்குறதுக்கு கணக்க பேர் வருவினம். மேலே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுக்குள்ள சின்ன சின்ன வீடுகள் இப்படியே வீதியோரமாக மேலே பாருங்க தேயிலை தோட்டம் சூப்பராக இருக்குது. என்னடா இது தெரியல என்ன இவன் தலைவாக்கலையில் வந்ததுலேருந்து ஒரு மாய் தான் பிஹேவ் பண்ணுறான். புவனேசனா இவன் தலைவாக்கில் வந்ததுலேருந்து ஒரு மாரியெல்லாம் பிஹேவ் பண்ணுறான். இதில் பார்த்தீங்களா எடின்பர்க்னு சொல்லி போட்டிருக்கு. எடின்பர்க் ஏ டிவிஷன். எடின்பர்க்ன்றது ஸ்கொட்லாண்டுக்கு தானே. ஸ்கொட்லாண்டில் தலைநகரம் பண்ணி நினைக்கிறேன். எனக்கும் மறந்துட்டு. எடின்பர்க் வந்து ஸ்கொட்லாண்டில் தலைநகரம் தான். ஸோ அந்த பேரில் இங்கே வந்துட்டு டீ எஸ்டேட்டுக்கு வந்துட்டு பேர் வச்சிருக்கணும். சூப்பராக இருக்குது. இதுக்குள்ள நடந்து போக இவன் பொம்பளை மாதிரி நடக்கிறான், பொம்பளை மாதிரி பிஹேவ் பண்ணுறான். என்ன செய்கிறான்னு எனக்கு விளங்க இல்லை. நெளிஞ்சு நடக்கிறான். ட்ரெயின் வருது. அதான் ட்ரெயின் வந்துட்டேன். ட்ரெயின் வரப்போகுது பாருங்க. ஓ இந்த பாருங்க எப்படி இருக்கு.
டபுள் இன்ஜின் சூப்பராக இருக்குது. வீடியோ எடுத்துட்டு வரோம். ஐயோ போகிறாங்க. இந்த மலைநாடு இதுகளில் வந்துட்டு ட்ரெயினுக்கு உண்மையிலேயே முன்னுக்கு ஒரு ட்ரெயின், முன்னுக்கு ஒரு இன்ஜின், பின்னுக்கு ஒரு இன்ஜின் போட்டிருப்பாங்க. ஓ, அங்கே ஏற்றி விட்டுருப்பாங்க. ஓ, அதான் அதில் அவ்வளோ வாகனம், டூரிஸ்ட் வாகனம் நிற்கிது. நானும் ரயில்வே ஸ்டேஷன் அன்றைக்கி வரைக்கல கணக்க வெளிநாட்டு டூர் கம்பெனிகளுடைய அந்த வாகனங்கள் நின்றது. அப்போ நாங்கள் ஜோதிச்சனாங்க இவே வந்துட்டு இந்த ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும்னதுக்காக கண்டியில் ஏற்றி விட்டுட்டு வாகனம் வந்துட்டு இங்கே நிற்கும். ஸோ டூரிஸ்ட்டை வந்து இந்த சொன்ன இந்த நெல்லையோட ட்ரெயின் அந்த ரூட் வந்துட்டு அழகாக இருக்கும். ஸோ அதால் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்தால் பிறகு இதில் ஏற்றி கொண்டு திருப்ப வேன்லேயே போயிடும். இதுக்கு அங்கால அப்படியே இருக்கிறது நானுயா ரயில்வே ஸ்டேஷன். அழகான ரைட். இது வந்து வியூ வந்து இங்கே நிற்கான். எங்கேருந்து வருது இது? இது அங்கே நூறுலி சைட்ல இருந்து தான். ரைட் 1200 அடி உயரத்துல அந்த பக்கத்தில் நீளத்துல இருந்து வரும். ஸோ இப்போ அந்த இடத்த பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். கீழே நடந்து போகணுமா? மழை நேரம் நீ போகணும். வந்து தாண்டும் போது சரி அண்ணா, ஓகே, தேங்க்ஸ் அண்ணா. கீழே இறங்கணும். அது ஒரு ஃபேக்ட்ரியோட அப்படியே கீழே இறங்கி போனால் தெரியா. கீழே இதில் விவசாயம் எல்லாம் செய்யணும் அந்த இடத்துல. நல்ல அழகாக இருக்குது. போகிற வழியில் ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது. கிளாஸோ எஸ்டேட்டுண்ட க்ரீன் டீ ப்ராசஸிங் சென்டர்ன்னு அதில் போட்டிருக்கிறோம். கிளாஸோ தோட்டம் எஸ்டேட்டுண்ட க்ரீன் டீ ப்ராசஸிங் சென்டர். ஸோ இந்த இடங்கள்ல எல்லாம் உள்ளுக்கு போய் பார்க்குறதுக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி தர மாட்டேங்க. இந்த டூரிஸ்ட் வந்து பார்த்து உள்ளே என்ன மாதிரி நடக்குதுன்றதை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி நூரெலியாவில் ஒரு இடம் இருக்குது. இந்த மெக்வூட்ஸ் அந்த சைட்டில். ஸோ அந்த சைட்டில் டம்ரோ, இப்போ டம்ரோன்னு மாற்றிட்டோம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் போய்க்கல. டீ ஃபேக்ட்ரிக்கு உள்ளே என்ன மாதிரி இருக்குன்றதை வீடியோவில் காட்டுறோம். அப்படியே முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் ஓயாண்ட அந்த வியூ பாயிண்ட் பார்க்குற இடத்துக்கு நாங்கள் அப்படியே வந்துடலாம். கிட்டத்தட்ட ஒரு 800 தொடக்கம் 1 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் நடந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வந்தால் மிக அழகான ஒரு வியூ பாயிண்ட். ஸோ இந்த நானும் ஓயா கிணக்கு இடத்துக்கு அப்படியே போகுதாம அண்ணா கூட சொல்லியிருப்பார். இந்த இடத்துல தான் மிக அழகாக இருக்கும். 3, 2, 1 எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இது வீடியோவில் பார்க்க இந்த அழகாக வந்துட்டு நீங்கள் உணர முடியாது. நேரில் வாங்க, நேரில் வந்தால் தான் இதை நீங்கள் வந்து அந்த அழகே நீங்கள் உணரக்கூடிய மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பராக இருக்குது. போகிற வழியிலே இந்த நானும் ஓயா இருக்குது. அதை வந்து பார்க்க மறந்துடாங்க. அவ்வளோத்துக்கு நல்ல அழகாக இருக்குது. இதில் 2 ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து நாங்கள் எப்படி இடம்ன்றதை அப்படியே சுற்றி காட்டுறேன்னு பாருங்க. அப்படியே தண்ணி இதுக்கால வழிஞ்சு இப்படியே ஓடுது. இங்கால தேயிலை கொழுந்துகள் அப்படியே மேலே ட்ரெயின் போகிறதுக்குரிய அந்த பாலம் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்ல ஒரு வியூ பாயிண்ட். கணக்க பேர் வந்துட்டு இதில் வந்து பார்க்கணும். வாகனத்திலேயே நீங்கள் வரலாம். நாங்கள் வாகனத்தை விட்டு நடந்து வந்து நாங்கள் வாகனத்தை கொண்டீங்கன்னா அதில் பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்கை விட்டுட்டு நீங்கள் அப்படியே நின்று கொள்ளலாம். நல்ல இடம். வடிவா தாராளமாக நின்று ஃபோட்டோஸ் எடுத்தால் சூப்பராக வரும். வேறைக்கு அப்படியே நாங்கள் நானும் ரயில்வே பாலம் இருக்குது தானே, அந்த பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதால் தான் நாங்கள் அப்படியே போகிறோம். ஸோ இந்த பகுதியை தான் மக்களுமே வந்து நடந்து போகிறதுக்கு எல்லாமே பாவிக்கலாம். இப்போ போகிற இடம் வந்து ட்ரெயின் போகிறதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு பாலம். கீழால் வந்து நானும் ஓடுது. கணக்க பேர் இதை தான் பாவிக்கணும். இதில் வந்து மேலே பாருங்க, இந்த பழைய முறையில் இந்த கைகாட்டி சமைச்சே இருக்குது தானே, இது வந்து அப்படியே வந்து கீழே இருந்துட்டு இந்த கம்பி தான், அதாவது கேபிள்ஸால் தான் அங்கே போகும். ஸோ கண்ட்ரோல் யூனிட்டில் இருந்துட்டு அப்படி தான் வரும். சைட்டால் இருந்து பாருங்கள், இதில் கம்பி எல்லாம் வரும்.
ட்ரெயின் சத்தம் கேட்குதே. இங்கே பாருங்க கீழே எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கிலாந்து 1987 பேட்டன்ட் டிடெக்டர்ஸ். நாங்கள் நானுயாவில் இருக்கிறோம். ஸோ இதே மாதிரி பட்டிப்போலன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. நான் போய் காட்டுறேன் அந்த பக்கம் போனால். அதுதான் இலங்கையிலேயே மிக உயரமான புள்ளியில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பட்டிப்போலன்னு சொல்லி. ஃபுல்லாக அந்த குறிப்பிட்ட டைமுக்கு போனால் பயங்கரமாக அந்த இடத்துல பனி பூவார் மிஸ்ட் இருக்குது தானே, அதுதான் இருக்கும். ஸோ இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் நீங்கள் நுவரேலியாவுக்கு வாரன்னு சொன்னால் கண்டியிலேருந்து ஏறி நீங்கள் இங்கே வந்து கொள்ளலாம். இல்லை கொழும்புலேருந்து கூட ஏறி இங்கே வந்து கொள்ளலாம். வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வழியால் ஷேர் ஆட்டோவோ இல்லாட்டிக்கு கேப்போ ஏதோ புக் பண்ணி இங்கே இருந்துட்டு நுவரேலியாவுக்கு போய்க்கொள்ளலாம். நுவரேலியாவிலேருந்து பக்கத்தில் தான், ஒரு 5 தொடக்கம் 7 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். ட்ரெயின்லேயே பாருங்கள் கணக்க வெளிநாட்டவர்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபொரினாக்கள் இந்த ட்ரெயினை வந்துட்டு அதிகளவாக விரும்பி வருவினோம். இந்த ட்ரெயின் ஜேர்னி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னா இங்கே கட்டாயமாக வாங்க. நாங்கள் இப்போ இதில் இருந்துட்டு அப்படியே வெளியில் போகிறோம். இதில் இருந்துட்டு அப்படியே இந்த வியூவை பாருங்கள். ரயில்வே ஸ்டேஷனில் நல்ல அழகாக இருக்குது. அப்படியே நீங்கள் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியால் வந்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இதில் கணக்க வேனுகள் நிற்கும். நீங்கள் ரேட்டை பேசிட்டு பாகியன் பண்ணிவிட்டு போய்க்கொள்ளலாம். எவ்வளோ பேர் வெளிநாட்டு பயணிகள் பாருங்க. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டு நானுயாவில் இருந்துட்டு நுவரேலியா போய் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட 5.5 கிலோமீட்டர் வருது. நானுயாவில் நீங்கள் வந்து இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் கொழும்புலேருந்து நானுயாவுக்கு ட்ரெயின் எடுத்துகிட்டு நானுயாவிலேருந்து நீங்கள் நுவரேலியாவுக்கு ஈஸியாக போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் கடைசியாக வந்துட்டு நுவரேலியாவுக்கு வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நாங்கள் நுவரேலியாவுக்குள்ளே வந்துட்டோம். எப்படி இருக்க போகுதுன்றதை பாருங்கள். இதெல்லாம் இந்த ரேஸ் கோர்ஸ் நடக்கும், அதாவது குதிரை வந்துட்டு ரேஸ் நடக்கிற இடங்கள். ஏப்ரல் மாதத்தில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் சீசன் டைம். ஸோ ஏப்ரல் மாதத்தில் தான் நீங்கள் வந்துட்டு இந்த பூ பூக்கிற காலம், வசந்த காலம், கார் ரேஸுகள் அப்படியான விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இதில் பாருங்கள் ஸ்வெட்டர், ஜாக்கெட் அதெல்லாமே விற்கணும். மேலையெல்லாம் ஃபுல்லாக பனிப்புவார். கட்டாயமாக நீங்கள் ஏப்ரல் மாதத்தில் இங்கே வந்து கொள்ளுங்க. ஏப்ரல் மாதம் தான் வந்துட்டு சீசன் டைம். ஏப்ரல் மாதத்தில் வந்துட்டிங்கன்னா இங்கே ரூமுகளோட விலை எல்லாமே அதிகளவாக இருக்கும். ஏப்ரல் மாதத்தை விட்டு இந்த மழை காலங்களில் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் ரூமுகளோட விலையெல்லாம் குறைவாக இருக்கும். இப்போ ஒரு 10,000 ரூபா போகிற ரூம் எல்லாம் சீசன் டைமில் 40,000 ரூபாய்க்கெல்லாம் போகும். வளமையாக இந்த லேனுக்குள்ள தான் போயிட்டு ரூம் எடுக்கிறாங்க. இதில் பரிஸ்டா வந்துட்டு இங்கே வேறுங்க. கடைசியாக வரைக்கும் ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னே வந்தோன்னா நாங்கள் இப்போ இதில் இது வரையில் இப்போ பரிஸ்டா வந்துட்டு இங்கே வந்துட்டு இதில் கட்டிடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலாந்து, அதாவது லண்டனில் இருக்கிற மாதிரியான சாயல்லையே இங்கே வந்து கட்டிடங்கள் இருக்கும். நுவரேலியா டவுன் உள்ள நாங்கள் இப்போ போக போகிறோம். இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா குதிரைகள் எல்லாமே நிற்கும். ஸோ இந்த இதில் வந்துட்டு நீங்கள் குதிரை வந்துட்டு சும்மா இதில் ரைடு எல்லாமே போகலாம். இதுதான் அந்த குதிரை ரைடு போகிற இடம். நாங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணுவோம். இதில் பாருங்க நிற்கிது. இங்கே வந்துட்டு இந்த டிராஃபிக் போலீஸ் இருக்கிறாங்க. டிராஃபிக் போலீஸ் எல்லாம் விடிய காலமே இதில் குதிரையில் தான் போயிடும். ஸோ முடிஞ்சால் விடிய காலமே நாங்கள் இதால் நாளைக்கு விடிய எழுப்பி போய்க்கல இதில் வந்தோம்னு சொன்னால் நான் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அது வந்து கொஞ்சம் பெரிய குதிரைகள், அந்த நல்ல இன குதிரைகள் இருக்குதானே அந்த குதிரைகள். ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்ஃப் பிளே கிரவுண்ட் தான் ஃபுல்லாகவே. இதில் வந்துட்டு கோல்ஃப் விளையாடுற விளையாட்டு திடல் இருக்குது. கோல்ஃப் கிளப் எல்லாமே இருக்குது. அதில் வந்துட்டு மார்க்கெட், இந்த பக்கத்தில் மார்க்கெட் இருக்குது. எல்லாம் அப்படி நேரம் போனோம்னா டவுன்.
இதில் பாருங்க நுவரேலியா கோல்ஃப் கிளப் போட்டிருக்கு. லொக்கேஷன் போட்டு வரோம். ஃபுல்லாகவே இது டவுன் தான். ஸோ இதெல்லாம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. நாங்கள் எப்படி எங்கள் கடையில் பார்க்க மாட்டோம். இந்த போஸ்ட் ஆஃபீஸோட விற்கிறது ரோட்டில் போட்டு ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷான் மற்றது ஷான் இந்த ஃப்ரெண்ட் என்ன பேர் ப்ரோ? தெப்புளும் ஷானும் 2 பேரும் வந்திருக்கணும். நுவரேலியாவுக்கு வந்துட்டோம். ஆனால் என்ன விஷயம்னா ஷான் இது வரைக்கும் நுவரேலியா வந்ததே இல்லையா. இன்றைக்கு தான் முதல் தடவை. உண்மையா முதல் தடவையாமடா? அவனுக்கு ஒன்றும் தெரியாது. அவன்கிட்ட வந்து அது பலசர கடையன்னுவான். இது கட்டடம். சரி, நாங்கள் இன்னைக்கு அப்படியே வந்துட்டு டவுன் அப்படியே சுற்றி பார்க்க போகிறோம். சுற்றி பார்த்துட்டு நாங்கள் தங்குற இடத்துக்கு போக போகிறோம். ஏன்னா வெளியில எல்லாமே தங்குறது சாத்தியமே இல்லை. என்ன பயங்கர குளிர். போகிற வழியில் வேறுங்க அப்படியே ஜாக்கெட் மற்றும் ஸ்வீட்டர் அது எல்லாமே விற்பினோம். வேறு சைட்லேயே அப்படியே ஸ்வீட்டர் விற்கலாம். அப்படியே ஹட்டன் டவுனில் இருந்துட்டு ஒரு பக்கத்தில் போகிற ரோட்டால் அப்படியே நாங்கள் மேலே வந்திருக்கிறோம். இதுலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் நுவரேலியா டவுன் வியூ ஃபுல்லாகவே அப்படியே தெரியுது. கீழே வந்து நுவரேலியா டவுன். ஸோ நல்ல வியூ பாயிண்டோட நாங்கள் அன்றைக்கி ஸ்டே பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த வியூவை. ஸோ இந்த பக்கத்தில் கணக்க ஃபேமஸான ஹோட்டல்ஸுமே கொஞ்சம் இருக்குது. நாங்கள் தங்க போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ஷான் கெஸ்ட் இன்னு சொல்லி நுவரேலியா. அதில் தொலைபேசி இலக்கம் எல்லாமே போட்டிருக்கு, புக் நவுன்னு சொல்லி அந்த இடத்துல. ஸோ தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு இங்கே புக் பண்ணிக்கொள்ளலாம். வாகனமுமே பார்க் பண்ணலாம். பெரிய ரோசா பஸ்ஸுமே இதுக்குள்ளே இடைக்கில் விடலாம்லாம் சொன்னவன். ஸோ எங்களோட வாகனமும் நாங்கள் மேலே ஏற்றிட்டு வந்துட்டோம். உள்ளே வந்தோம்னு சொன்னால் டைல்ஸ் பதிச்சு பெரிய வீடு தான். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ஹோட்டல்ஸில் தங்காமல் வீடு மாதிரி தங்கி நுவரேலியாவில் ஒரு 4-5 நாள் நிற்கணும்னு சொன்னால் நீங்கள் இங்கே வந்து புக் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ முக்கியமாக ஹீட்டர் இருந்துச்சுன்னு சொன்னால் சூப்பராக இருக்கும். மேலே போயிட்டு காட்டுறேன். மேலே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. டிவி, சோஃபா செட் எல்லாமே இருக்குது. வியூ மேலேருந்து பார்த்தா நல்லா தெரியுது. அப்பா எப்படி வியூ, சூப்பர் வியூ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரூம்ஸ். கப்புள்ஸ் ரூமும் இருக்குது, ஃபேமிலி ரூம்ஸும் இருக்குது. கணக்கு ரூம்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி தொலைபேசி இலக்கம் போட்டிருப்பேன். தேவையான ஆக்கள் வந்து கண்டெக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வாஷ்ரூம் எல்லாமே நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குது. ஓகே, மேலே வந்துட்டு ஒரு இடம் இருக்குது. உள்ளே எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். இது டொப்பில் இருக்கிற கூரையில் மேலே மெட்ரஸ் போட்டிருக்கணும். இதுக்குள்ளாலுமே அப்படியே வியூ ஃபுல்லாகவே தெரியுது. நல்ல ஒரு லொக்கேஷனில் இருக்குது. அண்ணாதான் உரிமையாளர். அவங்களோட பேர் என்ன? என் பேர் மகேந்திரன். மகேந்திரன். ரைட். ஸோ இங்கே வந்துட்டு இப்போ ஆட்கள் வந்துட்டு ஃபேமிலியாக வந்துட்டு ஃபுல்லாக வீடு மாதிரி எடுக்கிறனாலும் கொடுப்பீங்க தானே? ஃபுல்லாக தான் கூடுதலாக கொடுக்குறது. அப்படி இல்லைன்னா ரூம்ஸ் கணக்கும் நாங்கள் தனி ரூம்ஸ் இருக்குது. எத்தனை ரூம்ஸ் மொத்தமாக இருக்குது? அதில் 4 ரூம்ஸ் இருக்குது. 4 கொட்டேஜ் வேறையாக இருக்குது. ப்ரைவேட் கொட்டேஜ். சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் மேலே கூட்டிகிட்டு வருவினோம். ஸோ பெரிய ஹோட்டல்லையே டிரைவர் தங்குறதுக்கு ஒரு இடம் கொடுப்பினோம். சில இடங்கள் அது இருக்காது. இங்கே வந்து டிரைவர் தங்குறதுக்கு ஏற்ற மாதிரியும் இடங்கள் இருக்குது. ஸோ மொத்தமாக எத்தனை பேர் வந்தால் இங்கே தங்கி கொள்ளலாம்? இல்லை 20 பேர் இருக்கலாம். 20 பேர் தங்குறது. 25 பேர் வேணால் 25 பேர் இருக்கலாம். ரைட். சரி, கொஞ்சம் சொல்லுங்கள். நம்மளோட லொக்கேஷன் இருக்குது ஹாவேலி. நுவரேலியிலேருந்து ஹாவேலி வரணும் 2 கிலோமீட்டர்ஸ். அதுலேருந்து எதிர்சிங்கம் மாவட்டம் எங்களோட லொக்கேஷன் இருக்குது. எதிர்சிங்கம் மாவட்டம். ரைட். உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தை 076 780 49 00. இதில் நேராக பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பக்கத்தில் பனிப்புகார் மறைச்சிட்டு இலங்கையிலேயே மிகப்பெரிய மலை
ஸோ இலங்கையிலேயே மிகப்பெரிய மலையான பீதுருதாலகால மலை வந்துட்டு இந்த இதுக்கு பின்னுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த மலைக்கு வந்துட்டு முந்தி பெர்மிஷன் எடுத்துகிட்டு நாங்கள் போகலாம். இப்போ வந்துட்டு பெர்மிஷன் எடுக்க தேவைன்னு சொல்லியும் வாகனங்களில் தான் போகலாம். ஸோ நார்மலாக எல்லாம் மாரி போக இல்லாது. பார்ப்போம், அதுக்கு முடிஞ்சால் நாங்கள் போக ட்ரை பண்ணுறோம்.